சார் வணக்கம். சார் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிலீஸ் பண்ணி ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஜூலை 17ஆம் தேதி எக்ஸாம் நடக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வேகன்சி கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருந்த கமெண்ட் இதுதான். கண்டிப்பாக வேகன்சி கம்மி தான் சார், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? சரிங்க சார், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகட்டும் ஆக வேண்டாம் அது அப்பார்ட். ஓகேங்களா? உங்களுக்கு தேவை ஒரு வேக்கண்ட் தான் இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் கன்சிடர் படிங்க. ஓகேங்களா? ஸோ நான் தமிழில் எப்படி 96 வாங்கினேன், ஓகேங்களா, அதே போல் எப்படி 172 கொஷின் நான் அப்ரோச் பண்ணேன், ஓகேங்களா, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா இருக்கிற இந்த ஒரு 60-65 நாள் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சார் நான் 3 அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன், நான் 2 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், இதோட 7 அட்டெம்ப்ட் நான் அட்டன் பண்ணிட்டேன் சார், ஒன்றுமே பண்ண முடியல, ஜஸ்ட் 1 மார்க்கில் போகுது, ஜஸ்ட் 0.5ல் போயிடுது, இல்லை 2 மார்க் இந்த மாதிரிலாம் மிஸ் ஆகிடுது சார், ஒரு 4 கொஷின் கம்மியாக போயிடுது, ஓகேங்களா, டைப்பிங் தான் நான் போயிருப்பேன் சார், நான் என்ன சார் பண்ணுறது இந்த லாஸ்ட் டைமில் அப்படின்னா, இந்த 65 டேஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சாதிக்க முடியும் சார். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் சொல்கிற ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேங்களா? நான் ஃபாலோ பண்ணேன், அதனால் ஸோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றத நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன். ஸோ நான் என்ன மாதிரி ஷெடியூல் ஃபாலோ பண்ணேன், ஸோ நான் தமிழில் எப்படி 96 பண்ணேன், ஓகேங்களா, அண்ட் தென் எப்படி 172 கொஷின் என்னால் அப்ரோச் பண்ண முடிஞ்சது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி வாங்க சார். ஆக்சுவலி மார்னிங் நீங்கள் வந்து 5 o'clock கொஞ்சம் இயர்லி மார்னிங்கை நீங்கள் பார்க்கணும் சார். ஓகேங்களா? ஏன்னா மார்னிங் டைம் கொஞ்சம் இயர்லியாக எழுதணும். ஒரு 5 மணிக்கு நீங்கள் எழுதுங்க அப்படின்னா, ஸோ 5 to 10 மணி வரைக்கும் நீங்கள் கன்சிடராக படிக்கணும் சார். ஓகேங்களா சார்? அந்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழ் படிக்கலாம், இல்லை ஜாகிரபி, உங்களுக்கு என்ன டாபிக் தோணுதோ அதை நீங்கள் படிக்கலாம். ஸோ 5 to 10 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தமிழோ ஜாகிரபியோ வாட்டவர் என்ன சிலபஸோ அதை நீங்கள் படித்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 1 ஹவரில் எடுத்துக்க வேண்டாம், ஒரு ½ an hour இல்லைனா 1 hour மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. ஏன்னா குளிக்கணும், ரீஃப்ரெஷ் ஆகணும். ஓகேங்களா? ஒரு சில பேர் லைப்ரரி போவீங்க, ஓகேங்களா, ஒரு சில பேர் எதனா டெம்பிள்ஸ் போய் படிப்பீங்க, ஓகேங்களா, ஒரு சில பேர் எதனா நியர்பை எதனா படிக்கிறதுக்கு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும், அங்கே போய் படிப்பீங்க. ஸோ வாட் எவர், அதுக்காக ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் 1 hour எடுத்துக்கோங்க. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் 5 மணிக்கு எழ ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? 5 மணிக்கு எழுந்த உடனே ஸோ ரீஃப்ரெஷ் ஆகிட்டு லைட்டாக படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? எடுத்த உடனே புக்கை படிக்க முடியாது, கொஞ்சம் நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட படிக்குவாங்க. ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் மொபைல் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் படிக்குவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி தான், எல்லாத்தையுமே படிக்க சொல்லிட்டு அவ்வளோ தான் ஷெடியூல் போட்டோம், 60 நாள் 65 நாள் இருக்குது, அவ்வளோதான் எடுத்த உடனே புக் எடுத்துருவோம் அப்படின்னு தோணும். ஆனாலே மொபைல் பக்கம் கை போகும். அது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஸோ ஒரு 5 நிமிஷமோ இல்லை 2 minutes இல்லை 5 minutes எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட் மொபைலை பார்த்துட்டு ஓகே ஷார்ட்ஸ் பார்த்தோம், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், இல்லை சும்மா காமெடி சீன்ஸ் கூட எதனா பாருங்கள் வாட் எவர். ஸோ வந்துட்டு மொபைலை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏவன் புக்குக்கு வந்துருங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு 10 o'clock வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக இது பண்ணுங்கள். ஓகேங்களா? 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இதில் 1 hour கேப் எடுத்துக்கோங்க. ஸோ 1 hour லஞ்ச் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரீப்ரெஸ் ஆகுது லைக் அந்த ட்ராவல் பண்ணுறது எதனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10லேருந்து ஓகேங்களா, 10லேருந்து ஒரு 1 o'clock வரைக்கும் ஓகேங்களா, கன்சிடன்ஸாக ஜிஎஸ் பாருங்கள். ஓகேங்களா? 10லேருந்து 1 o'clock வரைக்கும் ஜிஎஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு 130 வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க, ஜிஎஸ் தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ் எதை பார்க்கணும், பாலிட்டி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தமிழ் மேக்ஸ்க்கு அடுத்து பாலிட்டி தான் கை கொடுக்கும். பாலிட்டிலேருந்து 15 கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் பாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? பாலிட்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு, அப்புறம் இந்திய தேசிய அதாவது இந்திய தேசிய இயக்கம். ஓகேங்களா? ஸோ இப்படி கொண்டு போங்க. ஜிஎஸ் படிக்கிறங்க. ஓகேங்களா? 1:30 வரைக்கும் ஜிஎஸ் படிங்க. 1:30லேருந்து ஒரு 2:30 வரைக்கும் ஒரு 1 hour சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. ஓகேங்களா? 1 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குங்க சார், ரெஸ்ட்டு வேண்டும். ஏன்னா நீங்கள் 5 மணிக்கு எழுந்து படிக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக எக்ஸாமுக்காக நம்ம ஹெல்த்தை வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அப்போ டோட்டலாகவே ஸ்டடியே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஹெல்த்தும் பார்த்துக்கணும், அதே வயசில் ஸ்டடியும் கன்சிடன்ஸாக நீங்கள் கொண்டு போகணும். அதனால் 1 hour ரெஸ்ட் எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் சாப்பிட்டு 1 hour ரெஸ்ட் எடுத்துடுங்க மதியம் மட்டும். ஓகேங்களா? தூங்கிடுங்க. தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மைண்ட் வந்து அந்த அடாப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? எப்படா தூங்கலான்னு தான் தோணும் தவிர அந்த ஸ்டடி மேலே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஓகேங்களா? அதனால் தூக்கம் வந்தால் கண்டிப்பாக தூங்கிடுங்க. ஐயோ இவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, தூங்கினா இதாகிடுமே அப்படின்ற பயமே வேணாம். ஏன்னா கண்டிப்பாக ஹியூமனுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேண்டும். ஓகேங்களா? அதனால் தூங்கிடுங்க, ஒரு 1 hour மதியம் தூங்கிடுங்க. அப்போ 1:30லேருந்து 2:30 வரைக்கும் நீங்கள் அந்த லஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் 2:30லேருந்து ஓகேங்களா, 2:30லேருந்து 5:30 வரைக்கும் ஸோ நீங்கள் மேக்ஸு ஓகேங்களா, இல்லை வேறு எதனா பாருங்கள். ஓகே, என்ன டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஓகேங்களா, இதை பாருங்கள் 5:30 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மறுபடியும் தமிழ் படிக்கிறதாலையும் படிங்க. இல்லை இல்லை சார் கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போகிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போகலாம். இல்லை நமக்கு ஸ்கோரிங் கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போகலாம். இல்லை மேக்ஸ் பார்க்கலாம்னா மேக்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? 5:30 அப்போ 5:30லேருந்து
அண்ட் தென் 6:30 வரைக்கும் அந்த 1 ஹவரில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்க கூட கூட படிக்கிறவங்களோ இல்லை வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் படிப்பாங்களா அவங்க கூட சேர்ந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் மஸ்ட்டு சார். ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் தகுதி தேர்வு நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொஷின் தான் இப்போ அப்படியே பேட்டர்ன் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த கலைச்சொற்கள் ஓகேங்களா, அப்புறம் ஒரு பத்தியை கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்குறது ஓகேங்களா, எதிர்ச்சொல் இதெல்லாமே அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான பேட்டர்ன் தான் அப்படியே இப்போ காப்பி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான கொஷினை டெய்லியுமே 200 கொஷின் பார்க்க ஆரம்பிச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு 100 கொஷின் இல்லைனா 200 கொஷின், என்னை பொறுத்த வரைக்கும் 200 கொஷின் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. புரியுதுங்களா? அது டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு மறக்காது. ஓகே, 2 பேர் சேர்ந்துக்கோங்க, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, மொபைலில் கூட பாருங்கள். ஓகேங்களா, நான்லாம் மொபைலே தான் பார்த்தேன். ஈவினிங் 5:30லேருந்து 6:30 வரைக்கும் மொபைலில் ஜிஎஸ் மட்டும் தான் பார்ப்பேன். சாரி, மொபைல் பிடிஎஃப்பில் தமிழ் மட்டும் தான் பார்ப்பேன். ஓகேங்களா, ஸோ நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவரும் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் ஃபுல் கைட்லைன்ஸ் இருக்கும் எனக்கு. ஓகேங்களா, அவர் எந்த பேஜின் வரைக்கும் ஈவன் என்னால் அவர் சொல்லுவார். அதனால் ஈஸியாக நான் படித்ததை வச்சு ப்ரீவியஸ் கொஷின் அப்படியே பார்த்துட்டே வருவோம். ஒரு சில தவறு இருக்கும்போது இது இந்த புக்கில் இருக்குது, நீ ஒழுங்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆன்சரும் சொல்லுவார். ஓகேங்களா, நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த 4 ஆப்ஷனில் இதுக்கு இந்த ஆப்ஷன் தான் வரணும், அப்போ இந்த ஆப்ஷன் ஏன் வரல, ஓகே இது தவறு இருக்குது, அப்படி 4 ஆப்ஷனுமே நீங்கள் ஆன்சரோட நெக்லெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த ஆப்ஷனு இதுக்கு தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 4 ஆப்ஷனுக்கான விடையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அப்படி பண்ணுங்கள். அந்த 1 ஹவர் ப்ரீவியஸ் கொஷின் முடிஞ்சவங்களுக்கு 200 கொஷின் கூட பாருங்கள், இல்லை 100 கொஷின் மினிமம் பார்த்துருங்க. ஓகேங்களா, அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா 6:30லேருந்து ஒரு 7:30 வரைக்கும் வீட்டுக்கு போகிறது வாட்டெவர் நீங்கள் என்ன பண்ணுறதோ இல்லை ரீஃப்ரெஷ் ஆகுது. லைக் ஈவினிங் டைமில் யோகா வாக்கிங் கூட போகலாம். ஓகேங்களா, ஏன்னா நிறைய மெடிடேஷன்லாம் பண்ணலாம். யோகா மெடிடேஷன்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டடின்னு சொல்லிட்டு புக்காகவே போட்டு வந்தாலும் ஒரு மாதிரி அப்படியே மண்டே ஒரு மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, ஹியூமன் செல்ஸு அதுவும் பாவம் இல்லைங்களா. அதனால் அந்த ஈவினிங் டைம் வாக்கிங் போகிறது, லைக் வேறு என்ன மொபைல் கொஞ்ச நேரம் மூவிஸ் அந்த மாதிரி பார்க்குறது. ஓகேங்களா, முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் விளையாடுங்க. ஓகேங்களா, மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 7:30லேருந்து ஓகேங்களா ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 10:30 வரைக்கும் ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு 7:30லேருந்து 10:30 வரைக்கும் படிங்க. இந்த 7:30 to 10:30ல் மேக்ஸ் பாருங்கள். நைட் டைமில் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வரது குறையும். ஏன்னா நைட் டைமில் கொஞ்சம் தூக்கம் வரும். ஏன்னா நீங்கள் ஃபுல் டே போட்டு ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எல்லாருமே அப்படி படித்து தான் சார் வந்திருக்கிறோம், இல்லைன்னு நாம் கஷ்டப்பட்ட மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்படுங்க, தான் உண்மை இல்லைங்களா. இருந்தாலும் அதை நாம் அந்த ஒரு 60 நாள் கஷ்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 60 வருஷம் சர்வீஸ் செய்ய முடியும் உங்களால். புரியுதுங்களா, உங்கள் லைஃபே ஒரு அரசு வேலை கிடச்சா அந்த ஜென்ரேஷனை மாற்ற முடியும், உங்களால் மாற்ற முடியும் சார். ஏன்னா இப்போ நீங்கள் வெவ்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தக்கூடிய ஃபேமிலியாக மாணவர்களாக இருப்பீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா, உங்கள் அப்பா ஒரு விவசாயியாக இருப்பார், இல்லை ஒரு கூலி தொழிலாளர் இருப்பார். ஓகேங்களா, அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க நீங்கள் உங்கள் பேரண்ட்டை நீங்கள் மாற்றலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் மாற்றணும் தான் 60 நாள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. 60 நாள் கஷ்டப்பட்டால் உங்கள் 60 வருஷம் தலைமுறையே மாற்ற முடியும் அரசு வேலை கிடைத்தா, இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிங்க. நைட் டைமில் மேக்ஸ் பாருங்கள். ஓகேங்களா, மேக்ஸுக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா லைக் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 27 மேக்ஸ் கேட்டாங்க. நானே அன்எக்ஸ்பெக்டாக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 25 மேக்ஸ் தான் கேட்பாங்க, 2 மேக்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஏன்னா மேக்ஸ் 25 நம்ம எல்லாம் போட்டு நான் கவுண்ட் பண்ணுறேன். ஏன்னா மேக்ஸ் 25 போட்டிருக்கிறேங்க. ஓகே, அப்புறம் இன்னும் 2 மேக்ஸ் எக்ஸ்ட்ரா, ஏன்னா 27 மேக்ஸ் கேட்பீங்களா அப்படின்னு மாதிரி. அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். அதனால் மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். புக்கையும் பாருங்கள், புக்கை தாண்டி ஒரு சில ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா புக்கில் இருக்கிறதா இப்போ கேட்கல. லைக் போன வருஷம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு ரொம்ப பேசு பொருளான கணக்காக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் சைக்காலஜி ஓரியண்டாகவும் கொஷின் கேட்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் சைக்காலஜி ரிலவெண்ட்டான கொஷின்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நைட் டைமில் மேக்ஸ் பாருங்கள். இப்படி இதை வந்து ரொட்டீனாக பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. இதுதான் அதில் ஒரு பெரிய இது. ஓகேங்களா, ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது சார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஓகேங்களா என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அதுனா தவிர்க்க முடியாத காரணத்துக்குனால நீங்கள் அதை வந்து ரூல்ஸை வந்து கொஞ்சம் அந்த ஷெட்யூலே பிரேக் பண்ணலாம். ஆனால் இந்த 60 நாள் எதனா ஒரு நாள் 2 நாள் பிரேக் ஆனாலையும் அப்படியே உங்களுக்கு சிலபஸ் நின்றுடும். புரியுதுங்களா, இப்போ பாலிட்டி எடுத்துருக்கீங்க அப்படின்னா பாலிட்டி ஒரு 10 நாள் ஒதுக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது ஜாகிரபிக்கு போங்க, அடுத்தது இந்தியன் எக்கனாமிக்ஸ் போங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி கொண்டு போகும்போது ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் இதில் எதனா ஒரு 2 நாள் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, இல்லை எதுவும் வாட்டெவர் அன்எக்ஸ்பெக்டடுக்கு ஓகே ஒரு 2 நாள் ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிடணும். ஆனால் சும்மாவே வந்துட்டு மூவிக்கு போயிட்டேன் சார், நான் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன், இப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா, அதனால் இந்த ஒரு 60 நாள் நீங்கள் தலைமறைவாயிடலாம். ஓகேங்களா, எங்கே இருக்குன்னு கூட தெரியாத கூட இருக்கலாம். ஓகேங்களா, முடிஞ்சால் எங்கன்னா ரூம் கூட எடுத்துருங்க, எங்கன்னா தலைமறைவாயிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஊரில் இல்லாதே போயிடுங்க. புரியுதுங்களா, அதனால் என்ன பண்ணுற ஏதுன்னு கூட ஊரில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க தெரியக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக படிக்கணும். இந்த டைமில் மட்டும் கரெக்டாக படிங்க. ஓகேங்களா,
அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறேன் சார் வேகன்சி கம்மியாக இருக்குது இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு தேவை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு வேக்கண்ட் தான் ஓகேங்களா. கண்டிப்பாக இது எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அது குரூப் 4 என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வேகன்சி கம்மியாக தான் கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஈவன் கவுன்சிலிங்க்கு முன்னாடி வரைக்குமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா. அது எப்பவுமே தெரிஞ்சது தான் இல்லைங்களா. இது வருஷம் நம்மளே பார்த்துட்டு தான் வரோம். அதனால் நீங்கள் வேகன்சி பண்ணிட்டு ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் as well as எப்பயும் போல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா. ஸோ எனக்கு ரிவிஷன் மல்டிபிள் ரிவிஷன் கொடுங்க ஓகேங்களா. தமிழில் இந்த வாட்டிலாம் சென்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புரியுதுங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. 95க்கு மேலே போடுங்க தமிழில் ஓகேங்களா. ஸோ நான்லாம் பார்க்கும்போது தமிழில் அங்கே டிக் பண்ணிட்டே வரும்போது எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் தமிழ் தான் அட்டன் பண்ணேன். அண்ட் தென் மேக்ஸு அப்புறம் ஜிஎஸ் இப்படி தான் வந்தேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நான் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் தமிழ் டிக் பண்ணிட்டே வரும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சி. ஓகே இந்த புக்கில் இந்த பேஜ் தான் இந்த ஆன்சர் அப்படின்னு என்னால் சால்ட்டாக சொல்ல முடியும். ஏன்னா தமிழுக்கு அவுட் ஆஃப் புக்கில் எங்கேயும் போடலை. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குங்க சார் இந்த பப்ளிஷன் படிக்கவா அந்த பப்ளிஷன் படிக்கவா. என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஸ்கூல் புக்கு தான். 99% ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு கொஷின் கூட போகாது. எதனா 2 கொஷின் போகலாம் பிரச்சனை இல்லை. அது ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்காக இந்த பப்ளிஷன் வாங்குறேன் நான் அந்த பப்ளிஷன் வாங்குறேன் நிறைய அகாடமி நிறைய அவங்க விளம்பரத்துக்காக கொடுக்குறாங்க. ஆனால் யாரும் நம்புறதில்ல. ஆனால் நான் பர்சனலாகவே எந்த மெட்டீரியலும் படிக்க கிடையாது. என்னால் 96 வாங்க முடிஞ்சது ஒரே காரணம் பள்ளி புத்தகங்களை படித்ததற்கான காரணம் மட்டும்தான் புரியுதுங்களா. எக்ஸ்ட்ரா எங்கேயுமே நான் எந்த ஒரு புக்கும் நான் படித்தது கிடையாது புரியுதுங்களா. பள்ளி புத்தகம் மட்டும்தான் படித்தேன். அதை வச்சு நான் என்னால் 96 வாங்க முடிஞ்சது புரியுதுங்களா. ஒரு சில பேர் அந்த கைடு வாங்க இந்த கைடு வாங்க. நான் என்றைக்குமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். அதுதான் நானும் சொல்கிறேன். தமிழுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸை நம்பி படிங்க. சிலபஸை கவர் பண்ணி எடுங்க ஓகேங்களா. இந்த புக்கில் இது இருக்குது ஓகேங்களா. கலைச்சொல்லா சுற்றெழுத்துக்களா 6th புக்கா வினா எழுத்துக்களா 7th புக்கா அப்படி நீங்கள் தெரிஞ்சிடும் புரியுதுங்களா. இந்த புக்கில் இந்த டாப்பிக்கை படிக்க ஆரம்பிச்சிருங்க புரியுதுங்களா. டாபிக் எடுத்து சிலபஸை டீகோட் பண்ணி படிச்சிங்கனாவே போதும். ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி நான் தமிழில் அப்படி போட்டு வரும்போது தெரிஞ்சு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஓகே சேஃப் அதை நல்லா தான் போட்டு வரோம் எல்லா கொஷினும் எனக்கு தெரியுது ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அப்போ அந்த பாசிட்டிவ் வைப் வந்த உடனே எனக்கு இன்னும் அடுத்து அட்டன் பண்ணும்போது இன்னும் ஒரு ஃபுல்லாக ஒரு இன்க்ரிமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு அப்படியே ஓகேங்களா. ஓகே அவ்வளோதான் நல்லா பண்ணியிருக்கோம் தமிழ் நல்லா பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லை. ஏன்னா தமிழ் நல்லா பண்ணவே ஓரளவுக்கு ரிசல்ட் போய்டும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே அட்டன் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ மேக்ஸு அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஞ்சம் லைட்டாக சொத்தப்படுற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்ச மேக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடணும். தெரிஞ்ச மேக்ஸை மட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்தேன். ஜிஎஸ் வந்தபோது எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருந்தது. மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ஜிஎஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே பிரச்சனை இல்லை போடா கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சி. தமிழும் ஜிஎஸ்ஸும் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டைமில் எனக்கு ஓகேங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண பார்த்துக்கோங்க. சார் எனக்கு 10 கொஷின் தான் சார் தெரியும் 200 கொஷின்லாம் 10 கொஷின் தெளிவாக ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிங்க. அதுக்கு அந்த கொஷினுக்கு ஏபி தான் அப்படின்னு தெளிவாக பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா நான் பர்சனலாக உங்களுக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை சேப்ஸ் கொண்டு போய் வச்சிடணும் ஓகேங்களா. இந்த கொஷின் 140 கொஷின் தான் தெரியுதுன்னா 140 கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடறோன்ற மாதிரி 140 சேவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதுவா இல்லை இது எதுக்குமே தெரியல எதனா ஒன்று நம்ம எறும்பு பிடிச்சி போடுறது இல்லை ஒத்தையரட்டை எதோ ஒன்று போடுறது அது அப்பாரம் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் எத்தனை கொஷின் சார் 100 கொஷின் தான் தெரியுதுன்னா 100மே சேஃபாக கொண்டு போய் ஷேர் பண்ணிடணும். அதில் எதுவும் டபுள் ஷேர் பண்ணுறது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ எத்தனை இருக்குது பி எத்தனை இருக்குது இந்த மாதிரி கூட்டி போடக்கூடிய அந்த மைனஸ் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை புரியுதுங்களா. அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும். அது இந்த டைம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. பிரச்சனையே கிடையாது. தம்பு மட்டும் வைக்கிறீங்க ப்ரெசென்ட் இருக்கிறீங்க அவ்வளோதான் புரியுதுங்களா. 200 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. அதே மாதிரி டபுள் ஷேர் பண்ணாலும் இந்த வாட்டி மார்க் இதாகிடும். டபுள் ஷேர் இல்லாமல் கரெக்டாக கூட்டி போகிறது இங்கே பிரச்சனையே ஒவ்வொருத்தருக்கும் ஓகேங்களா. அதனால் அது பிரச்சனையை குறைச்சிட்டாங்க. ஸோ நல்லா ப்ராப்பராக பண்ணுங்கள் சார் ஓகேங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் ஓகேங்களா. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க சார் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் பதில் அளிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ சார் வீடியோ வச்சு ரொம்ப நன்றி சார். அதேமாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்ம அதே மாதிரி மேக்ஸ் கிளாஸும் போட்டு வரோம். ஸோ தொடர்ந்து கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு ஸோ அந்த கேப்பில் தான் நான் என்னால் கிளாஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கிளாஸ் டிலே ஆகுது. ஸோ கன்சிடராக படிங்க சார் ஓகேங்களா. ஓகே சார் தேங்க்யூ.